ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு டிசம்பர் 30, நாளைக்கு என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ அவருக்காக நான் கேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். சர்ப்ரைஸாக ஒரு கேக்கை பண்ணி கொடுப்போம் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி தான் யோசித்தேன். ஆனால் என்னால் முடியலை. நீங்கள்லாம் நிறைய பேர் வந்து சர்ப்ரைஸ் வீடியோலாம் போட்டு நான் பார்த்துருக்கேன். எப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், வாங்க, கடைசியில 2 பேரும் சேர்ந்து இந்த கேக்கை செய்ய வேண்டியதா வந்துருச்சு. சர்ப்ரைஸா ட்ரை பண்ணேன், முடியல. ஸோ 2 பேரும் சேர்ந்தே செய்வோமே, அதுவும் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரையும் கூட்டிகிட்டே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா கேக்கை வந்து ஸ்டார்டிங்லேருந்து ப்ராசஸ் பண்ணி செய்ய போறேன். வளமையா வந்து இந்த கேக் மிக்ஸை வந்து வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி கேக் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய செஞ்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேக் பேக் பண்ணணும், அப்போ நிறைய பிளான் பண்ணணும்னு சொல்லி முதல்ல எல்லாம் ரிஃபர் பண்ணி அப்புறமா எல்லா திங்ஸும் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அதோட வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி போர்ட்டையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதோட என்னென்ன ஐட்டம் தேவைன்றதை வந்து மிஸ் பண்ணாம மெஷர் பண்ணி எல்லாம் எடுத்தும் வச்சுட்டேன். ஸோ நான் வந்து நார்மலா ஒரு சாக்லேட் கேக் செய்து அதுக்கு மேல வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ராஸ்டிங்கும் ரெடி பண்ணி கேக்கும் ரெடி பண்ணணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ஃப்ராஸ்டிங்கை ரெடி பண்ணி வைக்கலாம். அதை ரெடி பண்ணிட்டு ஒரு 2 hours அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃப்ராஸ்டிங்கை மட்டும் ரெடிமேடாக வாங்கிட்டேன். ஸோ செய்யலாம் அப்படி தான் நினைச்சேன். ஆனால் கடையில் போனோடனே இது அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ கேக்கை மட்டும் செய்துட்டு ஃப்ராஸ்டிங்கை ரெடிமேடாகவே யூஸ் பண்ணணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நான் இன்றைக்கி கேக் பேக் பண்ணுற ப்ராசஸை மட்டும்தான் காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து யூஸ் பண்ண மெஷரிங் கப் வந்து இது. ஸோ இந்த கப்பில் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை வந்து இப்போ நான் ஆட் பண்ணும்போது என்னென்ன குவான்டிட்டியில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்கிறேன். நல்லா கேக் வருமா வராதா தெரியாது, கடைசியில் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பவுல் தேவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. பெரிய பவுலாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஈஸியாக மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் பெரிய ஒரு பவுல் அப்புறமா விஸ்க் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் வந்து நார்மலாக சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறேன். அதால் வந்து விஸ்காலேயே நான் வந்து மிக்ஸ் பண்ணி செய்கிறது ஓகேயா இருக்கும். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் செய்கிறதுக்கு வந்து 3 எக்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து எக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணுவோம். ஸோ எக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். நீங்க மிக்ஸ் பண்றீங்களா? நான் உடைச்சு தரேன், நீ மிக்ஸ் பண்ணு. 2 பேரும் வந்து பங்களிப்பு செய்யணும் தானே. இங்கே வச்சு உடைக்கலாம், அதுக்கு மேலே வச்சு விடுங்க. பழக்கம் இல்லம்மா. இங்க இதுலயே வச்சு விடுங்க. எப்படி கிளீனிங் யார் இன்றைக்கு? நீ தான் எல்லாம் செய்யற. ஓகே, 3 முட்டை போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த 3 எக்கையும் வந்து நல்லா பீட் பண்ணணும். எல்லாம் சேர்த்து பீட் பண்ண தான் போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக வந்து எக் வந்து நல்லா பீட் பண்ணி எடுப்போம். எக்கை மட்டும் சின்ன பவுலில் வச்சு பீட் பண்ணியிருக்கலாமோ? எக் கொஞ்சமாக இருக்கு. சும்மா நினைக்கிறீங்க, கொஞ்சம் மீட் பண்ணலாம். இதுக்கு தான் சர்ப்ரைஸ் ஒரே அந்த திசையிலேயே செஞ்சுட்டு இருக்கணும். என்ன இது ஊர்ல முந்தி முட்டைமா அல்லது இந்த கேக் அடிக்கும் போது அம்மா சொல்லும் ஒரே பக்கத்தாலேயே செய்யணும்னு சொல்லி, இல்லையா இதை பதம் பிழைச்சி பண்றது. ஆனா நாங்க செய்யும் போது 2 சைடாலையும் அடிப்போம். இப்படி ஒரு அது வந்து பீட்டரால. அதான் உங்களோட கேக் டேஸ்ட் இல்லை, எங்களோட கேக் நல்ல டேஸ்ட். அதுக்கு நான் அப்படி சொன்ன ஒரு மாதிரி இருக்குன்னு. இவர் எங்கிட்ட கேக்க சாப்பிட்டதே இல்லை. ஓகே, இப்ப வந்து அடுத்ததை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா லிக்விட் ஐட்டத்தை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இன்றைக்கு ஃபர்ஸ்டா வந்து மில்க் 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்டா வந்து மில்க் இதையும் சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணுமா? இல்லை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணும். மில்க் அப்புறம் வந்து நான் வந்து பிட் அடிச்சு தான் சொல்றேன், எழுதி வச்சிருக்கிறத. அப்புறம் வந்து 1/2 கப் கேர்டும் தயிர் வந்து ஆட் பண்ண சொன்னாங்க. இதுக்குன்னு தெரியாது, ரெசிபில இருந்துச்சு. ஸோ நானும் ஆட் பண்றேன். புளிக்கிற மாதிரி தயிர் ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் கேக் புளிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து 1/2 கப் ஆயில், என்ன ஆயில் வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். அப்புறமா வந்து
ஒரு 1/4 கப் அளவு வந்து பட்டர். நான் வந்து பட்டரை கொஞ்சம் மெல்ட் பண்ணுவோம்னு சொல்லி இதுக்குள்ள வச்சிருந்தேன். மெல்ட் ஆகின மாதிரி இல்லை, பீட் பண்ணா ஓகே. அது வந்து ஸோ பட்டர் வேணாம் ஃபுல்லாகவே ஆயில் தான் சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபுல்லாகவே பட்டர் தான் சொன்னால் ஃபுல்லாகவே பட்டர் ஆட் பண்ணலாம். நான் வந்து ஆயிலும் பட்டரும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோத்தையும் சேர்த்து இப்போ பீட் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து ஆயில், இந்த மில்க், கர்ட், பட்டர் எல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து சாலிட்டாக பவுடர் அதில் சேர்க்க போகிற ஐட்டத்தை வந்து சேர்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து 1.5 கப் சுகர். 1.5 கப் தானே? ஆமாம், 1.5 கப் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து அதே அளவுக்கு 1.5 கப் மா எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கொக்கோ பவுடர் எவ்வளவு? 1/2 கப். ஸோ 1/2 கப் கொக்கோ பவுடர். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆட் பண்ண போறேன். இவர் வந்து பீட் பண்ணிக்கொண்டே இருக்க போறார். ஸோ தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே இருக்கணுமே. இப்போ வந்து தேவையில்லாத பாத்திரங்கள் எல்லாத்தையும் சிங்க்ல போட்டுடலாம். வெசல் வாஷிங் டீம் வந்து கிளீன் பண்ணுவாங்க. இதுக்கு தண்ணியும் செய்யக்கூடாது. அது வந்து இது நல்லா மிக்ஸ் ஆக அதுவே ஒரு இதாக வரும். இதுக்கு பிறகு வந்து நான் இப்போ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்க போறேன். ஸோ ஃபர்ஸ்டா வந்து பேக்கிங் சோடாவை எடுப்போம். ஸோ 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஸோ நான் வந்து இந்த மெஷரிங் ஸ்பூன் செட் வச்சிருக்கேன். ஸோ இதுல இருந்து 3/4 எடுப்போம். 3/4 இருக்கா? காலும் அரையும் போடுவோம். 3/4 இல்ல, 1/2. ஸோ அரையும் காலம் தான் இருக்கு, 3/4 இல்ல. எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு என்ன கண்டுபிடிக்கிறது? முடிஞ்ச வரைக்கும் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ பேக்கிங் சோடா வந்து கையெல்லாம் உள்ள இது பாருங்க இதை போட்டு. ஸோ அரை, அப்புறம் வந்து 3/4 போட்டாச்சு. அடுத்தது வந்து 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஸோ பேக்கிங் பவுடரும் ரெடியா இருக்குது. அதுல வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு 1.5. ஸோ 1.5க்காவது இருக்குதான்னு பார்ப்போம். இல்லை, அதுவும் சாக்லேட் வாசனை நல்லா அடிக்குது. கொக்கோ பவுடர் தானே. ஸோ அதுக்கும் வந்து நாங்கள் 1 மேரையும் தான் போடணும். நம்ம கொஞ்சம் இதுக்குள்ள போட நான் வந்து கொஞ்சம் அளவா சும்மா கெஸ்ஸிங்ல போடலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறபடியா நாங்கள் வளர்ந்து தான் போடுவோம். ஓகே, 1.5 பேக்கிங் பவுடர் போட்டாச்சு. ஸோ பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஓகே. இப்போ வந்து ஒரு 3/4 எவ்வளவு வெனிலா, 2 to 3 வெனிலா சொல்லியிருக்காங்க. அவன் ஆன் பண்ணி வைக்க மாட்டேன் சொல்லி மறந்துட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி அவன் வந்து 350 டிகிரி ஃபரன்ஹைட்ல வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி விட்டுட்டேன். இதை பீட் பண்ணி முடிச்சோடனே அப்படியே வச்சிடலாம்னு சொல்லி டைமை சேவிங் பண்ணுறேன். அப்புறம் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 2 டீஸ்பூன். இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தாரீங்க. சும்மா ஆக்டிங் கொடுக்குறாரு. ஸோ இந்த செட்டில் வந்து டீஸ்பூன் அளவும் இருக்கு, டேபிள் ஸ்பூன் அளவும் இருக்கு. நான் வந்து டீஸ்பூன்ல வந்து போட்டு கொண்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து 1 to 3 சொல்லியிருக்காங்க. ஒரு 2 போடுவோம். 1 சாக்லேட் கேக்ல 2 கரவாசி ஊத்திடுச்சு. சாக்லேட் கேக்ல வெனிலா போடலாமா? ஃப்ளேவருக்கு தானே. இல்ல சிம்மர். அப்ப கேக் நல்லா தான் வரும்னு சொல்றீங்க? ஏ நாம சீரியல்லாம் நல்ல டேஸ்டா தானே இருக்கு. பாக்குறவரே தெரியும். இல்ல கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சம் வாசமா தான் இருந்துச்சு. கொக்கோ நம்மளுக்கு அதான். ஓகே, நான் கொஞ்சம் பீட் பண்ணிட்டேன்.
கையுள்ள ஸோ இதை வந்து நம்மளால் எவ்வளவு ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணலுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் கேக் ஃபுல்லாக பீட் பண்ணிட்டேன். நான் இல்லை, பர்த்டே யாருக்கு பர்த்டே அவங்க தானே கொஞ்சம் கஷ்டப்படணும்னு சொல்லி பீட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் பைரெக்ஸ் டிஷ் இதுதான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு ப்ரீகாஷனுக்காக பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். பட் நார்மலாக வந்து நான் இந்த ரெடிமேட் மிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பைரெக்ஸில் எதுவுமே ஆட் பண்ணாமலே ஈஸியாக வந்துடும். பேக் ஆகினோடனே கேக் வந்து மொட்டாது. நீங்கள் வந்து ஒரு வேளை பேக்கிங் அந்த பேக்கிங் கண்டு சொல்லையே இருக்கும் பைரெக்ஸ் இல்லை, அது என்ன பேருன்னு தெரியல, அதை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணணும், இல்லைன்னு சொன்னால் பேக்கிங் ஷீட் போடணும், இல்லாட்டி ஸ்டிக் ஆகிடும், ஒட்டிடும் பேக் ஆகின அப்புறம். ஸோ பைரெக்ஸுக்கு தேவையில்லை என்றாலும் நான் வந்து கொஞ்சம் பட்டரை மெல்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கூட மாதிரி தெரியுது கேக் மிக்ஸ், அதால் வந்து 2 எடுத்து வச்சிருக்கேன். ஒன்று வந்து பர்த்டேக்கு, ஒன்று வந்து இமீடியட்டாக சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்குள்ள வந்து இதை இப்போ செட் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ள எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அதுக்குள்ளே விடுவோம். இதுக்கு எதாவது அளவா வரும் போலையும் இருக்கு. இதுக்குள்ளேயே விட்டு விடுவோம். ஓகேயா காணுமா? ஸோ நான் ஒரு 3/4 அளவுக்கு தான் விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கேக் பேக் ஆகும்போது கொஞ்சம் புஷ்ஷண்டு வரும். ஸோ அதுக்காக கொஞ்சம் 3/4 அளவில் இதில் விட்டுறேன். ஓகே, பரவாயில்ல தானே, மேலால வந்துச்சு. மிச்சத்தை வந்து மெட்டதுக்குள்ள இன்னொரு டிஷ்ஷில் விட்டு 2ஐயும் சேம் டைம் வைப்பான். அந்த விஸ்கர் கதாங்க. அவரெல்லாம் ஏற்கனவே பட்டர் கொக்கோ மிக்ஸாக இருக்கிற, ஸோ அவரை யூஸ் பண்ணி ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் 350 டிகிரி ஃபெரனைட்ல. ஸோ இப்போ வந்து ஒரு 40 மினிட்ஸ் அப்படி இந்த மிக்ஸை வந்து அதுக்குள்ள வச்சு பேக் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் கேக் ரெடி ஆகிடும். அப்புறமா எப்படி கேக் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கேக் ரெடி ஆகின பிறகு அதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் நம்மளோட டெக்கரேஷன் செக்ஷனுக்கு போவோம். ஓகே, இப்போ வந்து இதை அவனில் வச்சுட்டு பார்க்கலாம். இப்படி சொல்லும் போதுதான் நான் வளமையாக அதை விழுத்தி விடைப்பேன். ஓகே, இப்போ வந்து 2ஐயும் அவனுக்குள்ள வச்சாச்சுது. இப்போ வந்து நாங்கள் டைமரை வந்து ஒரு 40 மினிட்ஸுக்கு வச்சிருக்கோம். 40 மினிட்ஸால வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருது என்ன. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒரு ரிசல்யூஷன் எடுத்திருக்கோம். இன்றைக்கு வந்து கேக் நல்லா வந்துச்சுன்னு சொன்னால் நீ கேக் மிக்ஸ் வாங்குறதில்ல, நம்மளே வந்து இதில் சப்ஸ்டிடியூஷன்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது ப்ரௌன் சுகரை குறைச்சி, ஏன்னா சிலது கேக் ரெடிமேட் மிக்ஸ் எல்லாம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், கொஞ்சம் தான் சாப்பிடலாம், அப்புறம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி ஒரு ரிசல்யூஷனில் இருக்கா. ஸோ கேக் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 மினிட்ஸ் ஆகிட்டுது, 2 கேக்கும் ரெடி ஆகிட்டுது. ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன கேக், இதுண்ட டீப்பும் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த குட்டி பவுல் தான் ரெடி ஆயிடுச்சுது, ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு. இது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நம்ம 40 மினிட்ஸால் பார்க்கும்போது இது கொஞ்சம் நிறையவா இருக்கிறதால உயரமாக இது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இது வந்து லைக் எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 மினிட்ஸ் அப்படி விட்டோம், ஓகே ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2மே ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு நம்ம இதை வந்து இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதெல்லாம் வந்து எப்படி நான் வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது என்னடா பெரிய டேமேஜ்னு சொல்லி பார்க்காதீங்க, நம்ம வந்து குக் ஆயிடுச்சான்னு குத்தி பார்த்தோம். ஸோ 2மே நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இனி வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட நல்லா கேக் ஆற வச்ச அப்புறம் தானே அந்த பைரெக்ஸ்லேருந்து ரிமூவ் ஆகி வந்திருக்கு. ஸோ கேக் எடுத்து வச்சிருக்கேன். பின்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக் வந்து ஆறி அந்த பைரெக்ஸ்லேருந்து கலண்டு வர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட 2 hours ஆகி இப்போ கிட்டத்தட்ட நைட் 11 o'clock ஆகுது. ஸோ அந்த கேப்பில் வந்து நான் டின்னர் எல்லாம் சாப்பிட்டு டெக்கரேஷன் வேலையும் முடிச்சுட்டேன். ஏன்டா 12க்கு கேக் கட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ டெக்கரேஷன் வந்து சும்மா நார்மலாக பலூனை வாங்கிட்டு அதை வந்து சிவரில் கூட இங்கே ஒட்ட முடியாது, நிற்குது இல்லை இந்த சிவரில், அதால் வந்து சோஃபாலேயே அதை தங்க வச்சுட்டு சரி 1 hour தானே இருக்குது, கேக்குக்குரிய வேலையை பார்க்கலான்னு சொல்லி வந்துட்டேன். ஸோ இதுதான் இப்போ நம்மளோட கேக்.
நம்ம குட்டி கேக்கை வந்து ஆல்ரெடி கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டோம். கொஞ்சம் சுகர் கம்மியா இருக்கு அளவு, அதாவது சுகர் ஓவரா இல்லாம. அதானே நான் சொன்ன கம்ப்ளைண்ட் ரெடிமேட் மிக்ஸ்ல. ஸோ சுகர் வந்து குறைவா, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்குரிய டெக்கரேஷனுக்கு வந்தா, நான் வாங்கின இந்த சாக்லேட் ஃப்ராஸ்டிங் வந்து கொஞ்சம் திக்கா, அதாவது என்ன சொல்றது, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுப்பேன் ஃப்ரோசனா அப்படி இருக்குது. ஸோ அதால ஒரு பவுல் எடுத்துட்டு கொஞ்சம் பீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதான் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஆசையா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்டா இதுக்கு மேல இப்படி போட்டுட்டு நான் வந்து இந்த கேக்கெல்லாம் சர்வ் பண்றது யூஸ் பண்ணுவேன். இதைத்தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்படி செட் ஆகுதா தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இது கொஞ்சம் செட் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப பொறுமையா பூசி எடுக்கணும். இதுக்கே ஒரு 1/2 hour கிட்ட நான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இதில் இருக்குது ஆட் பண்ணிட்டு இதை வச்சு ஸ்மூத் ஆக போறேன். எப்படி அவுட்புட் வருதுன்னு சொல்லி பார்க்க. இப்போ வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டா கேக்குக்கு மேலே வந்து ஃப்ராஸ்டிங்கை போட்டு முடிச்சிட்டேன். பார்க்கறதுக்கு டீசெண்டான ஒரு கேக்காக தான் இருக்குது. கடையில வாங்குற மாதிரி பர்ஃபெக்ட் கேக் இல்லைன்றாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு மனசை தேட்டிட்டு, இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தானே மலைச்சாரல் மாதிரி வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட போறேன்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுப்போம். ஸோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்தாச்சு. ஸோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இதை வச்சே கொஞ்சம் என்ன சொல்றது போடலாம். பட் நான் வந்து இந்த எட்ஜுக்கு மட்டும் போட போறேன். இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் இருக்கா. இதுக்கு பொட்டலோட வந்து கேப் இருக்கு போடுறதுக்கு, போட்டு பார்ப்போம். செட் ஆகலைன்னு சொன்னா கையில எடுத்து போடுவோம். ஸோ பொட்டலோட வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இந்த எட்ஜுக்கு போடுறதால. ஸோ நான் வந்து இப்போ கையில எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியும் நம்ம தானே சாப்பிட போறோம். பரவாயில்ல, ஸ்ப்ரிங்கிள்ஸ் இதெல்லாம் வாங்கினது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் திக்காய் போடுவோம். என்ன ஒரு பொட்டில் ஃபுல்லா இருக்கு தானே. இன்னும் 6 மாசம் இருக்குது என்னோட பர்த்டேக்கு. அப்போ அது வரைக்கும் இதை வச்சிருக்கிறது இந்த கேக்லயே ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடா போட்டு விடுவோம். கீழே எல்லாம் கொட்டி விடுவோம். முடிவா தான் இருக்கு. அப்போ கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சு போடவா. மூன்று சைட் போட்டாச்சு. இது வந்து 4வது சைட். இப்போ வந்து மலைச்சாரல் போல ஸ்ப்ரிங்கிள்ஸை தூவிட்டேன். அப்புறம் வந்து இப்போ பேர் எழுதுவோம், விஷ் எழுதுவோம்னு சொல்லிட்டு ஐசிங் வந்து வாங்கி வச்சிருக்கேன் ரெடிமேடா. ஸோ இதை வச்சு நார்மலாக வந்து நம்ம ஐசிங் சம்திங் ரைட் ரெடி பண்ணிட்டு அந்த நொசல்ஸ் எல்லாம் வச்சு போடுவாங்க. இது வந்து கொஞ்சம் ரெடிமேடாகவே இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்டா பேர் எழுதிட்டு அப்புறமா இந்த மலைச்சாரல் எங்கெங்கெல்லாம் தூவலாம்னு சொல்லி பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த எட்ஜஸோட நிறுத்துற பிளான் தான். எழுத போறேன், கை வண்ணத்தை காட்ட போறேன். சிங்கிள் ஹார்ட் இல்ல, டபுள் ஹார்ட். டாட் 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 இப்படித்தானே போடுறவங்க. ஹாப்பி பர்த்டே பக்கத்து ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க். கொஞ்சம் திக்காக்கி விடட்டா. அதுக்கு மேல அதுக்கு மேல அசிங்கம். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் கேக். ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த எழுத்தெல்லாம் வரல. எனக்கு எழுதி பழக்கம் இல்லை தானே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். இது எழுதுறதுக்கே கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. பட் சில பேர் வந்து ரொம்ப அழகா எழுதுவாங்க. பட் எனக்கு வந்து நார்மலாகவே இந்த டிசைன் போடுறது, படம் வரைகிறது எல்லாமே வந்து கொஞ்சம் செட் ஆகாத விஷயம்தான். ஸோ மேக்சிமம் ட்ரை பண்ணேன். கேக் வந்து டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ இதுவே வந்து நாங்கள் இன்றைக்கு பர்த்டேக்கு வந்து போயிட்டு கடையில் ஒரு இப்படி ஒரு கேக் இதை விட பெட்டராகவே ஒரு கேக் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம்னு சொன்னால் ஒரு $5 to $6 தான் எடுத்திருக்கு. நார்மலாக ஒரு குட்டி கேக் வாங்குறேன்டா. சரி மேக்ஸிமம் $10 எடுத்திருக்குமென்னு சொல்லலாம். ஆனாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் செய்து 2 பேரும் கொஞ்சம் டைமும் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அதோட ஒரு வித்தியாசமான அனுபவமாயும் இருந்துச்சு.
அதோட கேக் வந்து இப்படித்தான் பேக் பண்ணணும், இதை வந்து இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி ஒரு நாலேஜ் கொண்டு கிடைச்சிச்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தானே, போக போக வந்து இன்னும் ட்ரை பண்ணோம்னு சொன்னா மேபி நான் ஒரு கேக்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறவும் வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி சுதப்பலான கேக்கை தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ட்ரை பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. ஏற்கனவே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் கலர் அவளுக்கிட்டுது. ஸோ டைம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வெளியாவே முடிச்சுட்டேன். 11:20 தான். ஏன்னா இது செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொன்னதால ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் செய்திருந்தா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். எப்படியோ இந்த கேக்கை 2 பேரும் தான் கட் பண்ண போறோம். பெரிய பார்ட்டி ஃபங்க்ஷன் எல்லாம் இல்லை தானே. ஸோ கட் பண்ணிட்டு 12க்கு கட் பண்றதுக்கு இப்போ ரெடி ஆகும். ஏற்கனவே இப்போ எல்லாம் கலண்டு கொண்டிருக்கிற டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் திருப்பி செட் பண்ணிட்டு கேக்கை கட் பண்ணுவோம். கட் பண்ற வீடியோவை கடைசியில் நான் ஆட் பண்றேன், பாருங்க. சொல்லுங்க, நான் பேக் பண்ண கேக் எப்படி இருக்குது? நாம பேக் பண்ண கேக் ரொம்ப நல்லா இருக்கு. திருத்தம், நாம பேக் பண்ண கேக் நல்லா இருக்குதா? டேஸ்டா இருக்குதா? எல்லாரும் வந்து காமெண்ட்ல இருக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுங்க. இன்றைக்கு போல நாம நிறைய அட்டெம்ப்ட் பண்ண போறோம். ஸோ புது புது அனுபவங்களுக்கு சப்ஸ்கிரைப். பாய்.